ஒரு படம் ஓடுனாலே படத்துடைய சம்பளத்தை 200% ஏற்றிவிடும் நடிகர்களுடைய மத்தியில டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சூப்பர் ஹிட் அடித்துமே நான் சம்பளத்தை ஏத்த மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக மேடையில பேசியிருந்த ஒரே நடிகர்னா அது நம்ம சசிகுமார் தான். சோ சசிகுமாருடைய தயாரிப்பு நிறுவனத்தை அவருடைய உறவினர் அசோக் குமார் கவனித்து வந்தாரு. பாலாவை வைத்து தாரத்தப்பட்டு படத்தை தயாரித்து பல கோடி நஷ்டமடைந்தாரு நம்ம சசிகுமார் அவர்கள். அது தொடர்பாக பிரபல பைனான்சியர் அன்பு செழியன் தரப்பு கொடுத்த அழுத்தத்துல அசோக் தற்கொலை செய்து மேற்கொண்டிருக்காரு. இது தொடர்பாக காவல் நிலையத்திலுமே சசிகுமார் அவர்கள் புகாருமே கொடுத்திருந்தாரு. அந்த கடல்ல இருந்து மீள கிடைத்த எல்லா படங்களிலுமே நடித்திருந்தாரு சசிகுமார் அவர்கள். இதுல சில முக்கிய படங்களுமே அடக்கம். பணத்துக்காகவே நடித்தேன், இப்போது அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, ஃப்ரீடம் போன்ற நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல ஊடகம் ஒன்றில் பேசிய சசிகுமார் அவர்கள் பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்காரு. பணத்தை பத்தி இப்போது புரிந்து கொண்டேன், ஏனென்றால் பணத்தை மதிக்க கற்றுக்கொண்டேன். முன்பெல்லாம் பணத்தை மதிக்கவே மாட்டேன், வெறும் பணம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லி பழகி சில பேர் என்ன பயன்படுத்தி கொண்டாங்க. தளபதி படத்துல ரஜினி சார் வெறும் பணம் அப்படின்ற ஒரு வசனம் பேசுவார். அதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் பணத்தை மதிக்கவே இல்லை. ஆனா அந்த பணம் 40 வருஷமாக என்ன மதிக்காம இருக்கியா அப்படின்னு வச்சு செஞ்சிடுச்சு, அதனை மதிக்கவுமே வச்சிடுச்சு அப்படின்னு ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.